சரோஜா, இன்னைக்கு காணும் பொங்கலாச்சு, எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போறியா பிள்ளைகள? இல்லக்கா, இன்னைக்கு எங்கேயும் போகல. என் பிள்ளைகள் ரெண்டும் ஒரே கரைச்சல் பண்ணிட்டு இருக்கு. எங்கேயாவது கூட்டிட்டு போமா நீ. நான் தனியா எப்படி கூட்டிட்டு போவேன்? அதான் நீ உன் பிள்ளைகளை கூட்டிட்டு போறியான்னு கேட்கலாமே வந்தேன். ஏக்கா, சேக்கண்ணனை கூட்டிட்டு போக வேண்டியதானே? சரோஜா, அவளுக்கு நேத்து முந்தானால லீவ் பத்துக்க. இன்னைக்கு லீவ் இல்லன்ட்டு வேலைக்கு போயிட்டாவ காலையில. அதனாலதான் அந்த பிள்ளைகள் ரெண்டும் என்னை போட்டு கரைச்சல் பண்ணிட்டு கிடக்கு. யாராவது போனா கூட கூட்டிட்டு போலாமேன்னு நினைச்சேன். நீ அப்படின்னா வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போகலையும் பிள்ளைல? இல்லக்கா, இன்னைக்கு கூட்டிட்டு போகலையா. புருஷன் இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் சரோஜா? ஏக்கா, போன மாசம் தான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு என் புருஷனோட வெளியே போயிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லக்கா, காணுமங்கல் பத்தியெல்லாம் எல்லாரும் வெளியே சுத்தி பார்க்க போவ. நம்மளும் வெளியே போனாச்சுன்னா ஒரே கூட்டமா இருக்கும். பிள்ளைகள் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம பஸ்லயும் கூட்டமா இருக்கும், டிராபிக்கா இருக்கும். அதான் கார் வச்சிருக்கல சரோஜா. அதாக்கா, கார்ல போனாலும் நின்று போனா நேரம் ஆகிரும் பாத்துக்கிடுங்க. நம்ம நினைச்ச நேரத்துக்கு போக முடியாது பாத்துக்கிடுங்க. அதாக்கா, இன்னைக்கு போகண்டா, இன்னொரு நாள் போய் பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். என் பிள்ளைகள் விவரம் வந்துட்டு பத்தியா ரொம்ப நச்சரிச்சுட்டு கிடக்குதுவே. உன் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுங்கிறதுனால இதை பத்தி ஒன்னும் பேசலையோ? ஏக்கா, அது வளர்ந்தா எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு சொல்லுது லீவ் விட்டதுல இருந்து. நான் பொங்கல் அன்னைக்கு என் புருஷ வீட்டுக்கு போயிட்டேனா, அங்க போய் பொங்கல் வச்சுட்டு நல்லா விளையாண்டுட்டு கிடச்சுவேன் பிள்ளைகளு. அதுவே ஒரு டூருன்னு நினைச்சுக்கிட்டவ. அதனால இப்போ ஒண்ணு கேட்கல பாத்துங்க. அப்படியே சரோஜா, ஊருக்காது எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இல்ல, அடுத்த வருஷம் எல்லாம் பொங்கல் லீவ் விட்டவனா நேர ஊருக்கு கிளம்பிடணும்னு வச்சிருக்கேன். ஏக்கா, இங்கே கொண்டாட வேண்டியதானே? இங்க நல்லா தானே இருக்கு. இல்ல சரோஜா, போகிக்கு லீவு, பொங்கலுக்கு லீவு, மாட்டு பொங்கலுக்கு லீவு, காணும் பொங்கலுக்கு லீவு, அப்படியே லைனா ஞாயிற்றுக்கிழமை வர வந்துட்டு நிறைய லீவு பத்தி. அதான் பிள்ளைகளு வீட்டுல இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லுதுவே. அதனாலதான் அடுத்த வருஷம் எல்லாம் ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும்னு வச்சிருக்கேன். ஏக்கா, அப்படியே ஊருக்கு போறீங்களா? உங்க ஊரை நானும் பார்த்ததுல அப்படின்னா நானும் வரட்டுமா? சரி சரோஜா, எதுக்காக பொங்கல் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்? அதான் முளாண்டு பச்சை முடிஞ்சு லீவ் விடுவாங்கல்ல, அப்ப வேணா போவோமா? சரிக்கா, முடிஞ்சா வாரேன். என் பிள்ளைல எங்கேயாவது கூட்டிட்டு போமான்னு தான் சொல்லும். முன்னாடியாவது எங்க சித்தி சென்னையில இருந்தாவ கூட்டிட்டு போவேன். இப்ப எங்க போறது அதுவும் தெரியல. அதனால இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது ஊர் பக்கம் போயிட்டு வர வேண்டியதுதான். என்னது என்ன கேட்டா? பேதி எடுப்ப மீன்காரி, நீ நேத்து பார்த்த வேலையினால நான் இன்னைக்கு எங்கேயுமே கிளம்பக்கு மனசு இல்லாம போச்சு. நான் வெளியே கிளம்பிட்டேன்னா எல்லாரையும் கூப்பிட்டு கும்மி அடிக்க நீனும் கிளம்பிடுவா. அதனாலயே எங்கேயுமே போறதுக்கு முடியல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு காணும் பொங்கல்ல, எங்கேயாவது போய் காணும். ஆமா, காணுவாவே, காணல முடியாது. உன்னைய கூட்டிட்டு போய் கண்டுட்டாலும் விளங்கிரும். மீன்காரக்கா, நீங்க எங்கேயும் சுத்தி பார்க்க போறீங்களோ? இல்ல ராசாப்பு, வானர் போனா போலான்னு ஆசைப்பட்டேன். வானர் தான் போக மாட்டேங்கவெல்லாம், எப்படி நம்ம மட்டும் போவே? ஒத்தையில போனா நல்லாவே இருக்காது. ஒரு 4-5 குடும்பங்களா கிளம்பி போய் நல்ல புளி சாதத்தை கிளறி எடுத்துட்டு போய் உட்கார்ந்து சாப்பிட்டாதானே நல்லா இருக்கும். நாம மட்டும் ஒத்தையில போய் பெராக்க பாத்துக்கிட்டு அந்த புளி சாதத்தை தின்ன எங்க இருந்து ருசியா இருக்கும்? 4-5 குடும்பங்களா போனாதான் நல்லா இருக்கும். வானத்தை சொன்னா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கவளே. எனக்கு நல்லா புரியுது மீன்காரி, நல்லா புரியுது. நீ போடிய திட்டம் என்னன்னியோ நல்லா புரியுது. இப்ப காணும் பொங்கலுக்கு யாரையாவது போய் காணணும் அப்படிதானே? நான் எங்க அம்மா தம்பி எல்லாம் கூட்டிட்டு வா வீட்டுக்கு வரேன். நல்லா கறிச்சோறுலாம் ஆக்கி வை, கண்டுருவோம். என்னது கறிச்சோறா? வானரே, எங்க வீட்ல இன்னைக்கு நேத்து உள்ள பழைய சோறு தான் கிடக்கு வானரே. அது கிடக்கும்போது எப்படி சோறு பொங்க முடியும்? மீன்காரி, நேத்து உன் வீட்ல நீ சோறு பொங்கனியோ? என் வீட்ல தானே முழுங்கிட்டு போன. வேற எப்படி கஞ்சி வந்துச்சு? கஞ்சி ராத்திரிக்கு பொங்கனேன்னு நினைக்கேன். நல்லா நினைப்பா. ராத்திரி இங்க வந்து தின்னுட்டு சோறு அள்ளிட்டு போனல்ல, சோறு பொங்குனியோ நினைச்சிட்டு இருக்கா? போய் ஒழுங்கா கறி எடுத்து சோறு ஆக்கி வைக்க. நான் குடும்பத்தோட வந்து உன்னை கண்டுட்டு வரேன். வானரே, நாங்க இன்னைக்கு காணும் பொங்கலுக்கு வெளிய சுத்தி பார்க்க போறோம். பார்க்க ரோசப்பக்கா, நான் வாரேன்னு சொன்னேன். இப்படி தலை தெறிக்க ஓடிய பாருங்க இந்த மீன்காரி. இப்பதான் புளி சாதத்தை கொண்டுட்டு ஒத்தையில போய் திங்க முடியாதுன்னு சொன்னா. பானைக்குள்ள பழைய கஞ்சி தான் கிடக்குன்னா நான் வாரேன்னு எப்படி பயன் எடுத்து பயந்துட்டு ஓடியா பாருங்க. அத விடு சரோஜாவி, ஏன் அப்படி சொன்னான்னு தெரியலையே. சுத்தி பக்கம் எங்க போறோம்னு சொன்னா நானும் கூட போயிருந்திருப்பேன். இப்படி ஒண்ணும் சொல்லாம ஓடிட்டாவளே. ஏக்கா, நீங்க நினைக்க மாதிரி இந்த மீன்காரி ஒண்ணு சுத்தி பார்க்கலாம் போக மாட்டாக்கா. வீட்டுக்குள்ள தான் பொங்கி ஆக்கி தின்னுட்டு உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருப்பா. இந்த 3 முடி ஆட்டி தெரியல, அதை அறுத்துட்டா எல்லாம் சரியா வந்துடும். யார் யாருக்கு என்ன வேஷமோ இங்கே, யார் யாருக்கு எந்த மேடையோ, ஆட்டம் வரை கூட்டம் வரும், ஆட்டமென்றால் ஓட்டம் விடும், தாயாலே வந்தது தீயாலே வெந்தது, தாயாலே வந்தது தீ
குளிச்சிட்டு சேலை எடுத்து கட்டிட்டு வாமா. இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை? இப்போ எதுக்கு நான் சேலை கட்டணும்? உன்னை பார்க்கிறதுக்கு அவர் வாராருமா. இவர் வராரு? அதாம்மா மர்மவே வாராவே. மர்மவனா? யாரு? அக்கா புருஷனா? இல்லம்மா உன் புருஷே. ச்சே, உன் மைனால இப்படி ஒரு வார்த்தை சொல்லாதம்மா, எனக்கு கேட்கவே எரிச்சலா இருக்கு. அதாம்மா உனக்கு பூ வச்சிட்டு போனாவல்ல, நீ கூட போய் தனியா பேசுனியம்மா, அந்த தம்பி உன்னை பார்க்க வருது. அம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை? அவர் எதுக்குமா இங்க வராரு? நானே கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வர இப்படி டென்ஷன் பண்ணாதம்மா. யாரும் வந்து நீ இப்ப பார்க்கண்டா. அவரை வந்த பாதிக்கு திரும்பி போ சொல்லு. சௌமி நல்ல பையம்மா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஏதாவது கோவப்பட்ட அப்பா ரொம்ப வருத்தப்படுவாமா, அவியலும் கோவப்படுவாவ. தயவு செஞ்சு எங்க பேச்ச கேளுமா. உனக்குதான் ஒரே சோதனையா இருக்கு. போமா, அந்த தம்பி இப்ப வந்துரும், போய் சேலை எடுத்து கட்டிட்டு வா. முடியாது, நான் இப்படியே தான் இருப்பேன். சாரி எல்லாம் கட்ட முடியாது. சாமி ஏமா அப்படி பண்ணியா? வேணும்னா இந்த ட்ரெஸ்ல இஷ்டம் இருந்தா பாக்கட்டும், இல்லன்னா கிளம்பி போட்டோம். யாருக்காகவும் இப்ப நான் சாரி எல்லாம் எடுத்து கட்ட முடியாது. உனக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காமா. கோவப்படாதம்மா, உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் நாங்க அமைச்சு தர போறோம். எம்மா நான் யாரையுமே பார்க்க விரும்பல. அவர் வந்தாருன்னா திரும்பி போ சொல்லு, நான் உள்ள வரேன். இவ எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறா? நல்ல வாழ்க்கை அமைய போது அதுக்கு எடுத்துருவா போல இருக்கே. ஆண்டி ஆண்டி அங்கிள் வாங்க மாப்பிள்ள தம்பி வாங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம் மாப்பிள்ள தம்பி வணக்கம். வாங்க மாப்பிள்ள உள்ள வாங்க. இந்தாங்க ஆண்டி வாங்கிக்கோங்க. மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? இருக்கட்டும் ஆண்டி, நானும் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தானே. உட்காருங்க மாப்பிள்ள. நான் கடைக்கு போய் ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காபி போட்டு தாரேன். உட்காருங்க. ஆண்டி காஃபிலாம் வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் வீட்டில் காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல மாப்பிள்ள இருக்கட்டும், நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? காஃபி டீலாம் எதுவும் வேண்டாம். சௌமி எங்க ஆண்டி? உள்ளதா இருக்க மாப்பிள்ள, இத கூப்பிடியே. சௌமிமா சௌமிமா இங்க வாமா, யார் வந்திருக்காவன்னு பாரு. கும்மா நான் வரல. தம்பி நீங்க எது தப்பா எடுத்துக்கிடாதங்க, நீங்க வாரதா சொன்னேனா அதான் உங்களை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்கா. அப்படியா ஆண்டி? ஆமா தம்பி, அந்த ட்ரெஸ் போடலாமா இந்த ட்ரெஸ் போடலாமான்னு எடுத்து வச்சா. ஆனா எதுவுமே நல்லா இருக்காதே, நல்ல துணி ஒண்ணுமே இல்லையேன்னு உட்காந்து புலம்பிக்கிட்டு கிடக்கா. ஆண்டி அப்படின்னா என் கூட வர சொல்லுங்க, நாங்க போயிட்டு புதுசா ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம். நானும் அதான் சொன்னேன், கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்ல நல்ல துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாருன்னு கேட்க மாட்டேங்க. உங்களை பார்க்க வைக்கப்பட்டுட்டு உள்ளேயே கிடக்க மாப்பிள்ள. சாமிமா வாமா, மாப்பிள்ள உனக்காக காத்துக்கிட்டு இருக்காவே. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, இத போய் அவளை அழைச்சிட்டு வரேன். ஆண்டி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா நானே போய் பாக்குறேன். இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் இல்ல ஆண்டி, நானே போய் சௌமியை பாத்துக்கிறேன். ஐயோ இவரு போறாரே, இவர்கிட்ட அவ எதுவும் யாட விடாம பேசிடக்கூடாதே. என்ன செய்ய, நம்மளும் பின்னாடியே போவோம். உங்க அம்மைக்கு வர வேலையே இல்ல. சும்மா அவன் வந்திருக்கான் இவன் வந்திருக்கான் வந்து பார்க்கவான்னு சொல்லிட்டே இருக்கா. நானே நீ கூப்பிடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கா? எனக்கு எவனையும் பார்க்க இஷ்டம் இல்ல. வந்தாலும் போட்டோம். நானும் அவனை வர சொன்னேன். அவனும் மூஞ்சியும் கண்ணாடியும் எனக்கு சுத்தமா அவனுக்கு பிடிக்கவே இல்ல. இதுல வேற என்னைய பார்த்த உடனே ரொம்ப தான் வலியுறான். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உங்க அம்மா ஏன்டா இப்படி இருக்காளோ தெரியல. சௌமி சௌமி ஷோ இவன் இங்கே வந்து தொலைச்சிட்டானா? எதுக்கு இவன் இப்படி இருக்கா? அவாய்ட் பண்றது கூட புரியாதா? சௌமி உள்ள வரலாமா? மாப்பிள்ள தம்பி உள்ள வாங்க, எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிய? வாங்க. இவ நீங்க கட்டிக்கிட போற பொண்ணு, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம் போகலாம் உங்க இஷ்டத்துக்கு. ஆண்டி இருந்தாலும் அவங்க இன்னும் என் ஒய்ஃபா மாறல, கேட்டுட்டு வர்றதுதான் நல்லது ஆண்டி. ஹாய் சௌமி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க நான் வரேன்னு, நீங்க ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு ரூம்ல வந்து இருக்கீங்கன்னு. அதனாலதான் நானே உங்களை பாக்குறதுக்காக வந்தேன்.
ச்சை, எனக்கு வில்லி வேற எங்கேயும் இல்ல, எங்க அம்மா உருவத்துல தான் இருக்கா. இங்க பாருங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுக்காகவும் வெக்கம்லாம் படல. புரியுதுங்க. உங்க மனசுல நீங்க இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க சொல்லிதான் புரியணும்னு அவசியம் இல்ல, சொல்லாமலே எனக்கு புரியுது. என்ன புரியுது? நீங்க என்னை பார்க்க ரொம்ப வெக்கப்படுறீங்கன்னு புரியுது. ச்சை, இவன் ஒரு சரியான முட்டாளா இருப்பான் போல, எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? அன்னைக்குதான் vulnerable இருந்துட்டாவே வந்துட்டு சரியாவே பேசவே முடியல. இன்னைக்கு அதே வந்துட்டு பேசிடணும். என் மனசுல இவன் இல்லைங்கிற விஷயத்தை வந்துட்டு சொல்லிடுறோம். எப்படியா இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். சாமி வரீங்களா? ட்ரெஸ் எடுக்க போலாம். ட்ரெஸ் எடுக்கவா? எதுக்கு? உங்ககிட்ட போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்லைன்னு நான் வர்றதுனால நீங்க நல்ல ட்ரெஸ் இருக்கான்னு தேடினீங்களாம். எந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா இல்லைங்கிறதுனால என்ன பண்றதுனே தெரியாம உட்காந்துருக்கீங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க. எம்மா, உண்மைதானம்மா? நான் சேலை கட்டுன்னு சொன்னதுக்கு அதுதானம்மா சொன்னா. சோ கடவுளே. வரீங்களா? ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே தேட்டருக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா வீட்டில் கூட்டிட்டு வந்து விட்டுடுறேன். நான் எங்கே வரல. ஏன் சோமி? நான் தானே கூப்பிடுறேன். நான் எங்கே வரல. மாப்ள, நான் தான் அவளை எங்கேயுமே வெளியே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால தான் சாமி அப்படி சொல்லியா மாப்ள. ஏன் ஆண்டி? அவளுக்கு இப்பதானே பூ வச்சிருக்கு. வெளியே எங்கேயாவது போனா காத்து கருப்பு அடிச்சிரும். அதனாலதான் வீட்டு வாசல கூட விட்டு தாண்டாதமான்னு சொல்லிட்டேன். நாங்க பொங்கல் கூட அதனால வீட்டுக்குள்ளேயே வச்சு செஞ்சிட்டோம் மாப்ள. ஓ அப்படிங்களா ஆண்டி? ஆமா அங்கிள் எங்க? அவிய ஊருக்கு போயிட்டாவ. நிச்சயத்துக்கு தான் வருவாவ மாப்ள. உங்க அம்மா நிச்சய தேதி எதுவும் சொன்னாவளா? இல்ல ஆண்டி, நான் தான் சௌமியை பார்க்க ஆசையா இருக்குன்னு வந்தேன். நீங்க என்னடானா சௌமி எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்க. மாப்ள, இப்ப பூ வச்சிருக்கலாம், வெளியே கூட்டிட்டு போக கூடாது, விடவும் மாட்டோம். அதனால கல்யாணத்துக்கு பிறகு நீங்க எங்க வேணாலும் உங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க ஆண்டி. சௌமி அதுக்காக தான் நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்களா? அது இல்ல. புரியுது சௌமி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்து தாரேன். உள்ள இல்ல, அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல இருக்கட்டும் சௌமி, நான் தானே கொடுக்குறேன். ஆமாம்மா, இவர் உன்னைய கெட்டிக்கிட தானே போறாரு. நீ இவர் கொடுக்கல, எதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. அம்மா சும்மா இருமா. நீ போய் வந்தவருக்கு காஃபி போட்டு கொடு. நான் கேட்டேம்மா, அப்பவே அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்படிதானே மாப்ள? ஆமா சௌமி, அப்பவே ஆண்டி கேட்டாங்க, நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே, எங்க அம்மையை அனுப்பி தொலைச்சிட்டு வந்துட்டு உண்மையை சொல்லலான்னு பார்த்தா எங்க அம்மா போக மாட்டேங்காளே. இவ வேற அந்த ஒன்னர் ரிவீலுக்கு மேல என்னைய பத்தி பில்டப் கொடுத்து வச்சிருக்கா. இவ வேற எல்லாத்தையும் நம்பிட்டு வேற பேசிட்டு இருக்கா. எங்க அம்மையும் சரியில்லை, இந்த மாப்பிள்ள மாங்கா மண்டையனும் சரியில்லை. சௌமி நீங்க எதுவும் நினைக்காதீங்க, நார்மல் ட்ரெஸ்ல கூட நீங்க அழகா தான் இருக்கீங்க. ஆமா மாப்பிள்ள, நானும் அதை தான் சொன்னேன், கேட்கவே மாட்டேங்க. என்னைய அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு புலம்பிக்கிட்டே இருக்க மாப்பிள்ள. இது எப்ப நடந்துச்சு? பிள்ளை விடுறதுக்கு ஒரு அளவு உண்டு. எங்க அம்மா அளவு மீறி போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு வெளியே தான் எனக்கு எதிரா இருக்காவன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்க அம்மையே எதிரா தான் இருக்கா. மாப்பிள்ள வாங்க, சோஃபால உட்கார்ந்து பேசுவோம். சாமி வாமா, நான் காபி போட்டாதான் மாப்பிள்ள குடிக்க மாட்டேங்க. நீயாவது வந்து போட்டு கூட. ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும், அவங்களே பாவம் வெக்கப்பட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. நானும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆண்டி, போயிட்டு வரேன். சாமி போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல சாமி, கண்டிப்பா நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தருவேன். பாய் சாமி. பாய் ஆண்டி. சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. என்னம்மா, எதுக்குமா நீ சோடிக்கிறா? நான் என்னம்மா செஞ்சேன்? நல்லது தானே செய்றேன் உனக்கு. நீ எனக்கு நல்லது செய்யல, ஆப்பு வச்சிட்டு இருக்க. ஐயே, அப்படிலாம் பேசக்கூடாதும்மா. அம்மா உனக்கு என்ன செஞ்சாலும் நல்லதா தான் செய்வேன். தயவு செஞ்சு உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்கிடாத சாமி. கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு நீ யோசிக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஒழுங்கா இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த பூமியை தலைகீழ மாறினாலும் சரி, நான் சேகரதா காதலிக்கிறேன், சேகரதா கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க பார்த்தவன ஒரு காலமும் நான் கல்யாணம் பண்ணிக்கிடவே மாட்டேன். உங்க அப்பா கோபப்படுவாம அப்படிலாம் பேசாதே.